சர்வதேச எரிசக்தி முகவரகத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் பாத்யூ பிரோல் இதுகுறித்து தகவல் அளிக்கையில், தற்போது காணப்படும் சந்தை சவால் இதற்கு முன்னர் ஒருபோதும் இல்லாத அளவுக்கு உச்சமடைந்துள்ளதாக குறிப்பிட்டார். அதனால் 32 உறுப்பு நாடுகள் இணைந்து இவ்வாறானதொரு தீர்மானத்தை எடுத்தமை மகிழ்ச்சிக்குரிய விடயம் என அவர் சுட்டிக்காட்டினார். இத்தீர்மானமூடாக ஹோர்முஸ் ஜலசந்தி ஊடாக நாளொன்றுக்கு கொண்டு செல்லப்படும் 20 மில்லியன் பெரல் எரிபொருள் அளவை ஈடு செய்ய முடியாது என எரிசக்தி வல்லுநர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். உலகில் எரிபொருள் மற்றும் எரிவாயு தேவையில் 100% ஹோர்முஸ் ஜலசந்தி ஊடாகவே கொண்டு செல்லப்படுகின்றது. எரிபொருள் விலை உச்சமடைவதற்கு பிப்ரவரி 28 ஆரம்பமான யுத்தம் காரணமாகும். இவ்வார ஆரம்பத்தில் பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் ஒரு பெரலின் விலை $120 வரை அதிகரித்தது. உலக எரிபொருள் பிரச்சினைக்கு தீர்வாக 400 மில்லியன் பெரல் எரிபொருளை சந்தைக்கு விநியோகிக்கும் உரிய கால அட்டவணை இன்னும் அறிவிக்கப்படவில்லை. ஒவ்வொரு உறுப்பு நாடுகளின் நிலைமைகளுக்கு அமைய விநியோகம் மேற்கொள்ளப்படவுள்ளது. உலக சந்தைக்கு 400 பில்லியன் பெரல் மசகு எண்ணெய் கையிருப்பை விடுவிப்பதற்கு சர்வதேச எரிசக்தி முகவரக உறுப்பு நாடுகளான G7 நாடுகள் ஏகமனதாக தீர்மானித்துள்ள சந்தர்ப்பத்திலேயே இவ்வாறு சந்தையில் ஒரு பெரல் மசகு எண்ணெயின் விலை $100 கடந்துள்ளது. புதன்கிழமை பிரெண்ட் ரக மசகு எண்ணெயின் விலை 108.7% அதிகரித்துள்ளது. WTI மசகு எண்ணெயின் விலையும் அதே அளவில் அதிகரித்திருந்தது. இதனால் உலகளவில் பணவீக்க அளவு 0.4% அதிகரிக்கும் வாய்ப்புள்ளதாக நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். போக்குவரத்து மற்றும் உற்பத்தி செலவினங்கள் அதிகரிக்கின்றமை ஊடாக அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலையும் அதிகரிக்கும் அபாயமுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. எரிபொருள் இறக்குமதி செய்யும் நாடுகளில் வர்த்தக இடைவெளி விரிவடைவதால் அந்நிய செலாவணி கையிருப்பு துரிதமாக குறைவடையும் அபாயம் காணப்படுவதாக பொருளாதார வல்லுநர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இதேவேளை மத்திய கிழக்கு யுத்தத்துக்கு மத்தியில் ஏற்பட்டுள்ள கடும் எரிபொருள் பிரச்சினைக்கு தீர்வு தேடும் ஆசியாவில் உள்ள பல நாடுகள் அலுவலக செயற்பாடுகளை மட்டுப்படுத்தியுள்ளன. பிலிப்பைன்ஸில் அரசு அலுவலகங்களில் 4 நாள் வேலை வாரம் அறிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்து மற்றும் வியட்நாமில் அதிகாரிகள் வீட்டிலிருந்து பணிபுரியுமாறு அந்நாட்டு அரசாங்கம் அறிவுறுத்தியுள்ளது. அதேபோல் வாகன போக்குவரத்தும் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. மாற்று வாகன செலுத்துகைக்கு தினங்களை அறிமுகப்படுத்தவும் மியான்மர் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது. தாய்லாந்து பிரதமர் டீசலுக்கு தற்காலிக விலை கட்டுப்பாட்டை அறிவித்துள்ளார். இதேவேளை எரிபொருள் விலை நிலைபெறு நிதியத்துக்கு நிதி அனுப்பும் நடவடிக்கை ஆரம்பமாகியுள்ளதாக வியட்நாம் தெரிவித்துள்ளது. விநியோக முகாமைத்துவத்துக்கு முயற்சிப்பதாக சிங்கப்பூர் தெரிவிக்கின்றது. தென்கிழக்கு ஆசியா எரிபொருள் மற்றும் எரிவாயுவை அதிக அளவில் நம்பியிருப்பதுடன் அதில் அதிகளவானவை ஹோர்முஸ் ஜலசந்தி ஊடாகவே அந்நாடுகளுக்கு கொண்டுவரப்படுகின்றன. 2024 ஆண்டு ஹோர்முஸ் ஜலசந்தி ஊடாக கொண்டுவரப்பட்ட மசகு எண்ணெயில் 184%, திரவ இயற்கை எரிவாயுவில் 183% ஆசியாவை நோக்கி பயணித்துள்ளன. உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை துரிதமாக அதிகரித்ததை அடுத்து உலகம் முழுவதும் பல நிறுவனங்கள் தமது விமான கட்டணங்களை அதிகரித்துள்ளன. ஈராக்கின் அல்-வவ் துறைமுகத்துக்கு அருகில் 2 வெளிநாட்டு எண்ணெய் கப்பல்கள் தீப்பற்றி எரிவதாக சர்வதேச ஊடகங்கள் இன்று செய்தி வெளியிட்டுள்ளன. பாரசீக வளைகுடா கடல் வலயத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஈரானின் தாக்குதலில் ஓமான் எண்ணெய் கப்பல் ஒன்று தீப்பற்றி எரியும் காணொலியை சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன. வளைகுடா வலயத்தில் எண்ணெய் கப்பல்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்படும் தாக்குதல் தொடர்பில் ஈராக் எரிபொருள் அமைச்சர் தனது கவலையை வெளியிட்டுள்ளதுடன் கடல் மார்க்கத்தை பாதுகாக்குமாறு சர்வதேசத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார்.